டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 2019 தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் வாரந்தோறும் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் மற்றும் ஐரா அப்படின்னு 2 சூப்பரான படம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸை ஒரு சம்மர் ட்ரீட் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்மையான படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2019 டாப் 10 அப்கமிங் மூவிஸ் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட் என்னென்ன அப்படின்ற படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னா நடிகர் தனுஷுடைய இணை நோக்கி பாயும் தோட்டா. நடிகர் தனுஷ் மற்றும் மேகா ஆகாஷ் இவங்க 2 பேரும் பேரப்பா இருக்க படம் தாங்க இணை நோக்கி பாயும் தோட்டா. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் டைரக்ட் பண்றாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கான ரிலீஸுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ட்விட்டர் பக்கத்தில் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா ENPTக்கான ட்ரெய்லர் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டும் நாங்கள் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இணை நோக்கி பாயும் தோட்டா இந்த படத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த படம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இதில் 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம STR உடைய மாநாடு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சுந்தர்ஷி டைரக்ஷன்ல வந்தா ராஜாவத்தா நருவன் அப்படின்னு STR ஒரு கமர்ஷியல் ஹிட் படம் கொடுத்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல STR நடிக்க போறாரு. இந்த மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனா நம்ம சிம்பு அவர்கள் நடிக்க போறாருங்க. இது வரைக்கும் சிம்பு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜேர்னலில் நடிச்சதே கிடையாது. ஸோ இந்த மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனா நடிக்க போறாரு அப்படின்னும் போது இந்த மாநாடு படம் குறித்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மாநாடு படம் பார்த்தீங்கன்னா டாப் 10 அப்கமிங் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 9வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனுடைய மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற ஒரு படம் தாங்க. ஸோ மிஸ்டர் லோக்கல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த படத்தில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நம்ம சிவகார்த்திகேயன் கூட பேரப் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா May 1 ரிலீஸ் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் இந்த மிஸ்டர் லோக்கல் படம் பார்த்தீங்கன்னா 8வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யா 37 ஆகிய காப்பான் படம் தாங்க. KV ஆனந்த் டைரக்ஷனாக நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டோவாக நடிக்கிற படம் தான் இந்த காப்பான். இந்த படத்தில் ஆர்யா மோகன்லால் அப்படின்னு இருக்காங்க. ஷாய்ஷா இந்த படத்தில் ஃபீமேல நடிக்கிறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டோவா பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அப்கமிங் மூவிஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காப்பான் படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சியான் விக்ரமுடைய கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு படம் தாங்க. ஸோ கடாரம் கொண்டான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கிற படம் தாங்க இந்த கடாரம் கொண்டான். ஆல்ரெடி இந்த படத்துக்கு டீசர் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்மையா ட்ரெண்ட் ஆனிச்சு. நம்ம விக்ரமுடைய கெட்டப்பும் ஒரு காப்பா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பிக்ஷனில் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. த அப்கமிங் மூவிஸ் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் இந்த கடாரம் கொண்டான் மூவி பார்த்தீங்கன்னா 6வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. இதில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிமாறன் டைரக்ஷனாக நடிகர் தனுஷுடைய அசுரன் படம் தாங்க. ஸோ அசுரன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வட சென்னை அப்படின்னு இவங்க 2 பேர் காம்போல ஒரு பிளாக் பஸ்டர் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதை தொடர்ந்து அசுரன் அப்படின்ற இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 45 வயதுடைய தனுஷை இந்த படத்தில் காமிச்சிருக்காராமா வெற்றிமாறன் அவர்கள். ஸோ ஏகப்பட்ட சோசியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாருங்க. மலையாள ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா இந்த அசுரன் படத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக டெபியூட் கொடுக்குறாங்க தமிழில் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அசுரன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் நம்ம GV பிரகாஷ் தாங்க. ஸோ சொல்லப்போனால் ஆடுகளம் காம்போ பேக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம GV பிரகாஷ் வெற்றிமாறன் மற்றும் நடிகர் தனுஷ் இவங்க 3 பேர் காம்போவை நம்ம ஆடுகளம் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க காம்போ மறுபடியும் இந்த அசுரன் படத்தில் வரப்போகுது அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இந்த அசுரன் படம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவிஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யாவுடைய NGK. எஸ் நம்ம செல்வராகவன் டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் ரிலீஸுக்கு தயாராக இருக்க படம் தாங்க NGK. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது தமிழ் புத்தாண்டு கிடையாது May 30 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் உண்மை. ஸோ இந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனாக நடிக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் செல்வராகவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இவங்க 2 பேர் காம்போவே பார்த்தீங்கன்னா எப்பயுமே சக்ஸஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லாங் கேப்புக்கு அப்புறம் இவங்க 2 பேருடைய காம்போ இந்த படத்தில் இருக்கு அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி மற்றும் ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் இந்த NGK படத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் அரசியல் அப்படின்னு இந்த NGK படத்தில் ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்காங்க அப்படின்றது இந்த படத்துக்கான டீசரை பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த NGK படம் நந்த கோபாலன் குமாரன் இந்த படம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அப்கமிங் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்தை பிடிச்சிருக்குங்க.
இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படம் தாங்க. அதாவது தல 59 ஹெச்னூர் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல நம்ம தல அஜித் அவர்கள் நடிக்கிற படம் தாங்க நேர்கொண்ட பார்வை. பாலிவுட்ல ரிலீஸ் ஆகி ஃபேமஸ் ஹிட்டான பிங்க் படத்துடைய தமிழ் ரீமேக் தான் இந்த நேர்கொண்ட பார்வை. ஸோ பாலிவுட்ல அமிதாப் பச்சன் ரோல தமிழ்ல நம்ம தல அஜித் அவர்கள் ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேர்கொண்ட பார்வை இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தல அஜித்தை பார்த்தீங்கன்னா ஒரு லாயரா பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஹைதராபாத்ல ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில ரொம்பவே பரபரப்பா போய் முடிஞ்சது. ஸோ இது மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டாப் ஹீரோட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த நேர்கொண்ட பார்வை. இதில் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி 63. நம்ம அட்லி மற்றும் தளபதி விஜய் இவங்க 2 பேர் காம்போல உருவாகிற 3வது படம் தாங்க இந்த தளபதி 63. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் பேக் டு பேக் ஷெடியூல் போய்கிட்டே இருக்கு. ஸோ 2019 தீபாவளிக்கு இந்த தளபதி 63 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளியும் பார்த்தீங்கன்னா தளபதி தீபாவளி அப்படின்னே சொல்லலாம். 2018 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதே மாதிரி 2019க்கும் பார்த்தீங்கன்னா தளபதி 63 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ சொல்லப்போனால் தீபாவளி அப்படின்னாலே நம்ம தளபதியோட படம் தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டாகவே ஆயிருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு பேரா பார்க்குறாங்க. ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் தளபதி விஜய் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இணையறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ தளபதி 63 இந்த படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எந்த படமுமே கிடையாது. ஸோ நம்ம தலைவருடைய தலைவர் 167 நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற படம் தாங்க இந்த தலைவர் 167. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் இந்த படத்தோட டேரக்டர் ஆகிய நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொன்னார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 முகம்ல எப்படி அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு ஒரு காப் ரோல வெடப்பான ஒரு போலீஸை பார்த்துருப்போமோ அதே மாதிரியான ஒரு காப் ரோல் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் பண்ண போறாங்க அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க. ஸோ நினைச்சு பாருங்க மறுபடியும் அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி ஒரு திமிரான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காப் ஆக்டிங்ல பார்த்தா எந்த லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். அதுவும் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தலைவர் 167. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் தலைவர் 167 படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்குங்க. ஸோ இதுதாங்க 2019 அப்கமிங்ல இருக்கக்கூடிய 10 எக்ஸ்பெக்டட் மூவிஸ். சரி, நீங்க இந்த 10 படங்கள்ல எந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.